மை டெஸ்ட் மணி. வாழ்கிற குடும்பத்திலையும் டெஸ்ட் மணி இருக்கணும். பிரசங்கம் பண்றது மைக்க பிடிச்சி அழகா பேசிட்டு போயிடலாம். ஏன்னா என் தனிப்பட்ட வாழ்க்கை இயேசுவோட இருக்கிறது தான் மிக முக்கியம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் நீங்க உயர்ந்திருப்பீங்க. பிரசன்ட் உங்களை யாரா தாக்குறாங்கன்னா பரவாயில்ல, அதை எடுத்துக்கிட்டுங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க உயர்ல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சர்ச்சில் கூட நான் தான் இந்த சீட்ல உட்காரணும், நான் தான் பக்கத்துல உட்காரணும், இங்கேயே நமக்குள்ளே எதுவுமே இருக்க வேணாம். பாஸ்டர்கார் செப்பார், பாஸ்டர்கார் சொன்னாங்க, என் சபை மக்கள் என் பிள்ளைங்க ரொம்ப அருமையானவங்க, உங்களை குறித்து அழகா சாட்சி கொடுத்துட்டாங்க ஆபீஸ்ல. என் பிள்ளைங்க ரொம்ப அருமையானவங்க, வார்த்தைனால தாகத்தோடு இருக்கிறவங்கன்னு. உங்களெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா ஏசு எப்படி காண்கிறாரு எனக்கு தெரியல. சோ ஏசப்பாவுக்கு முன்னாடி மிக தாழ்மையா இருங்க. சென்னையில இரு, நீ அமெரிக்கால இரு, எங்காவது இரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், பிளைட்ல தான் போய் தான் ஆகணும். அங்க நடந்து போக முடியாது, கப்பல்ல போக முடியாது. அதுக்காக பிளைட்ல இப்படி உட்காந்து போயிட்டுன்றதுனால பெரிய ஊழியக்காரன் அல்ல. பிளைட்ல உட்காந்து போறதுனால அதை பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இத்தனை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உங்களுடைய சாட்சியோடு கூட அநேக உள்ளங்களை நான் தொட போகிறேன். அந்த சாட்சிய சேலஞ்ச அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் எழுப்ப போறேன்னு சொன்னதுனாலதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். பெருசா வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம என்னவா இருந்தாலும் ஒன்ன மட்டும் மேன்மையா வச்சுங்க, இயேசுவை மட்டும் மேன்மையா வச்சுங்க. உங்க உபதேசத்தை கேட்டு இன்னைக்கு அவன் ஊழியக்காரன் நிக்கிறான்னா அன்னைக்கு எனக்கு இருந்தாலும் நீங்க தான் லீடர், அவன் ஸ்டூடெண்ட் தான். நீங்க வாத்தியார் தாங்க. வாத்தியார் கிட்ட படிச்ச புள்ள கலெக்டர் ஆயிடுறான். வாத்தியாரோட பெரிய போஸ்ட் எதுங்க? கலெக்டர். ஆனா அந்த வாத்தியார் அந்த வழியில் இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்? அந்த கலெக்டர், மை டீச்சர் இஸ் தேர், எங்களுடைய ஐவர், எங்க வாத்தியார் இங்க இருக்காங்க அப்படின்ட்டு தான் போகணும். அதனால விட்டு கொடுக்கறதுனால ஒண்ணு கெட்டு போறதே இல்லை. இன்னைக்கு எந்த தேசத்தில் போனாலும் நான் குரூப் உருவாக்கி இருக்கிறேன், ப்ரேயர் குரூப். யங்கஸ்ட் எல்லாம் ஆவில நிறமே அதுங்க தான் பிசாசு சொல்றது, அதுங்க தான் தீர்க்கதரிசனம் சொல்றது. அதுக்காக வேண்டி இந்திரா சிஸ்டர் இந்தியாவில இருந்து வந்துக்கிறாங்க. இவங்க சும்மா தண்டகன்னு உட்கார வைக்கிறது இல்லைங்க. நம்ம ஸ்தானம் நம்ம கிட்ட தான் இருக்கும், எங்க போயிடாது. அதை இழுத்து பிடிக்கணும்னா தான் நீ லாஸ் ஆகிடுவ. இயேசுவை மட்டும் இழுத்து பிடிச்சி வச்சுக்க, வேற எதுவுமே எடுத்து பிடிச்சிக்காதீங்க. நீங்க பதவி, பட்டம், ஊழியம். God has spoke to me that you don't love ministry more than me. என்னை விட ஊழியத்தை நீ நேசிக்காத மகளேன்னு என் ஆண்டவருக்கு சொன்னார். நீங்க நம்புறீங்களா? God asked me to say, God told me this. நான் சொல்லிட்டேன், ஊழியத்துக்கு அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், இதை சாதிக்கிறேன்னு ஓடலப்பா. உண்மையே நான் நேசிக்கிறேன். நீங்க எதை சொல்லுகிறீரோ அதை செய்ய மட்டும் நான் இருக்கிறேன். ஏன்னா நானும் லாஸ் ஆகக்கூடாது, ஆண்டவருக்கு ஜனங்களையும் லாஸ் பண்ணக்கூடாது. ஓடணும் என் வாழ்க்கையில ஜனங்களையும் ஆத்மா அறுவடை செய்யணும். என் ஆத்மாவை கூட கட்டிக்கொண்டே பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா நிறைய காட்டார் விஷயம், அதெல்லாம் சொன்னா நீங்க பயந்தே போயிடுவீங்க. நரகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போயிருக்கிறோம், போன இடமெல்லாம் பயங்கரம். ஒரு பூஜாரி மாதிரி ஆக்கிட்டாங்க என்ன. దేవుడు వస్తాడు, తన పైన దేవుడు వస్తాడుன்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ நார்மலா ட்ரெஸ் பண்ணனால தான் நார்மலா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நார்மல் பர்சனா இருக்கிறேன். என்னை கத்து சொன்னார், இப்ப போ மகள் இப்படி இருன்னு. அவர் சொல்லுகிறபடி என்ன ஹேர் கோம் பண்றது, அவர் சொல்றபடி. அவர் காலை எடுத்து வெயினா வைக்கிறதுங்க, அந்த அளவுக்கு நெருக்கம். இரவும் பகலும் முழங்கால் நடு முழங்கால் ஆண்டோட பேசிட்டு இருந்தேன். கர்த்தரோடு மட்டும் தான் பேசி கொண்டிருந்தேன். இப்ப கர்த்தர் நடத்துற விதம் வேற, ரொம்ப டிஃப்ரெண்டா கர்த்தர் நடத்துகிறார். சோ இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் இந்த தாழ்மை குறித்து எதுக்கு சொல்லுகிறேன் என்னன்னா, சிலர் ஆவிக்குரிய பெருமளை கூட இருந்துடுறாங்க. கொஞ்சம் அபிஷேகம் பெற்றா, கொஞ்சம் ஆவில நிரம்பிட்டா, நம்ம வீட்டுல கொஞ்சம் யாராவது அசுத்தமா படம் பாக்குறாங்களோ இல்ல குடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு அசுத்த பாக்குற மாதிரி பாக்குறது. தாழ்மையோடு கூட ஒரு நாள் நீயும் அதுதான். அதை யோசிக்காம மற்றவர்களை கீழ்த்தரமா நினைத்தாவே நீங்க அங்க விழுந்து போனீங்கன்னு அர்த்தம். ஒருவரையும் அற்பமா எண்ணாத. ஆனா ஒருவரோட இணைந்து நீ பாவியாய் மாறாத, அவனை பரிசுத்தவாண்ட. அவரோட அன்பா இருங்க, ஆனால் பரிசுத்தத்தோடு கூடிய அன்பா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க கூடாது. ஒருத்தருங்க இது மாதிரிதான் என் பிரசங்கத்தை கேட்டு போய் தப்பா நடந்துட்டாங்க. இந்த லேடிஸ் அதான் சொன்னீங்களா, ரொம்ப எக்ஸைட்டடு, ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறவங்க பெண்கள் தான். அதே நேரத்துல ரொம்ப ஃபாஸ்டா துக்கப்படுத்திடுவாங்க. பெண்கள் கூட்டத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது எங்க வெள்ளூர்ல நினைக்கிறேன், பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, நான் சொன்னேன், அன்பா இருக்கணுங்க, நீங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரி பக்கத்து வீட்டுல எல்லாம் நீங்க ஒப்புராகணும். இப்ப யாரெல்லாம் பேசாத இருக்கிறீங்களோ உங்க சொந்த பந்தங்கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசி ஒப்புராகி வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு செத்துனா எங்க போவீங்க? பரலோகத்துல போய் குற்றவாளியா நிக்காத போ அப்படின்னாலாம் ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டு பாருங்க. ஒரு அம்மா போயிட்டு பக்கத்து வீட்டுல பேசுறதே இல்லையா,
பேசுறதே இல்லை. போன உடனே கட்டி பிடிச்சி அந்த அம்மா ஓப்பராகி நல்லா அன்பாயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இது என்கிட்ட பேசுறதே இல்லை, இத்தனை வருஷம் இப்படி ஆச்சரியம். அது சொல்லிச்சா, ஒரு சின்ன பொண்ணு சிஸ்டர் வந்தாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, அதை கேட்டு வந்து இப்படியெல்லாம் செஞ்சேன். ஓ வெரி நைஸ். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மா கூட இருந்துச்சு பாருங்க, அது வந்துச்சு என்கிட்ட. வந்துட்டு சொன்னாங்க, நீங்களா அந்த பிரசங்கம் பண்ணது? ஆமா, எங்கிட்ட இத்தனை வருஷம் பேசாத இருந்தவங்க பேசுனாங்க, இப்ப ரொம்ப அன்பா இருக்காங்க எங்கிட்டன்னு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறாரேன்னு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு, நாங்க 2 பேரும் எங்க போனாலும், சினிமாக்கு போனாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா போறோம், எதை செஞ்சாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா செய்யறோம். நான் சொன்னேன், அட பாவமே, உபதேசம் கெட்டு போச்சு, கேட்கிட்டு ரிசீவ் பண்ணது ராங்கா போச்சேன்னு எனக்கு மனசுல வியாகுலமா போச்சு. அப்ப நான் சொன்னேன், அந்த சிஸ்டர் என்னை வந்து பார்க்க சொல்றீங்களா? நான் இவங்ககிட்ட காட்டிக்கவே இல்லை, ஏன்னா இவங்களது இல்லை மிஸ்டேக், அவங்கள் தான். இவங்க அறியாதவர்கள், அவர்கள் அறிந்தவங்க. நான் சொன்னேன், அந்த அறிந்த அம்மாவை கொஞ்சம், அந்த சிஸ்டர் கொஞ்சம் என்னை பார்க்க சொல்லி வர சொல்லுங்க சிஸ்டர். என்ன சொல்றேங்க சிஸ்டர், கண்டிப்பா. ஆனா அவங்க ஒன்றே வரமாட்டாங்க, நானும் வருவேன் கூட இருந்துச்சு. இல்லை, இப்ப மட்டும் அவங்கள தனியா அனுப்புங்க, பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு நாளைக்கு பிரிஞ்சிருங்க பரவாயில்லன்னு போயிட்டு சொல்லி இருக்குது. அந்த ஈவினிங்கே ஓடி வந்துச்சு அந்த அம்மா. வந்துட்டு, சொல்லுங்க சிஸ்டர், எங்க ஃப்ரெண்டு வந்தாங்களாமே, பக்கத்து வீட்டு அம்மா வந்தாங்களாமே உங்ககிட்ட? ஆமா வந்தாங்க, உங்க சாட்சியெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. ஆமா சிஸ்டர், அன்னைக்கு உபதேசம் கேட்டதுல இன்னைக்கு வேற ஒரு சண்டை யார்கிட்ட பேசுறதுல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அப்படிங்களா, பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு? அதான் சிஸ்டர் நீங்க சொன்னீங்களா அன்பா இருக்கணும், நான் எல்லாத்துலயும் அன்பா இருக்கிறேன். ஆனா எங்கெல்லாம் போவீங்க நீங்க கேட்டேன். அதான் சிஸ்டர், அந்த சிஸ்டர் எங்கெல்லாம் விரும்பி கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்பேன் சிஸ்டர்ன்னு. அப்பதான் பிடிச்சேன், உட்காருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது எபிரேயர்ல, நீ அன்பாரு, ஒருவருக்கு ஒரு அன்பாரு, அந்த அன்போடு கூட பரிசுத்தம் இருக்கணும். குடிக்காரனோட சேர்ந்து குடிக்காரனை பரிசுத்தமாத்தவன் நீயும் குடிக்காரா மாறக்கூடாது, விபச்சாரக்கூடாது, அவனை வெறுக்காத, அவனை வெறுக்காத, அந்த பாவத்தை வெறுத்து தள்ளி அவனை ரட்சித்துக் கொள்ளணும் ஆண்டவருக்காக. அப்ப சொல்லும் போதுதான் அதுக்கு உட்கார வச்சு புரிய வச்சுங்க. சிலருங்களுக்கு எல்லாமே புரியுறது இல்ல பிரசங்கம். நீ ஆவியுடைய பிள்ளையா இருந்தா நீ ஆவில புரிந்து கொள்வாய். நீ மாம்சக்குரியவர்களாய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மாம்சத்தின்படி எடுத்துக்கொண்டு போய் மாம்சத்துல செயல்பட்டு பிசாசு மாம்சத்துல உன்னை கிரியை செஞ்சிடும். அப்ப புரிய வைக்கும் போதுதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படியா சிஸ்டர், சரி இனிமே நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை சந்திக்கல, தெரியல, கர்த்தர் மாற்றி இருப்பார். 3வது காரியம், இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கான்? அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். 10வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். தமக்கு பின் செல்கிற இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை என்றாராம். தினந்தோறும் இயேசுவை பின்பற்றுகிற, இஸ்ரவேல் என்றால் யாரு? இயேசுவை அறிந்தவர்கள், அவர்களுக்குள்ள கூட இந்த விசுவாசம் இல்லை. ஆனா இந்த மனுஷனுக்குள்ள இந்த விசுவாசம், அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டார் இயேசு. யாரெல்லாம் பார்த்து அற்ப விசுவாசின்னு திட்டி இருக்காரு இயேசு. இயேசுவோட உயரவும் பகல் இருந்தவங்க எல்லாம் திட்டி இருக்காரு. இந்த மனுஷனை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் தேவன் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்குள்ள இந்த 3 காரியத்தை இயேசு கண்டார்: அன்பு, தாழ்மை, விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியங்க. எது நடந்தாலும் விசுவாசத்துல நடக்கணும், விசுவாசத்துல இருந்து வரணும். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில விசுவாசத்துல தான் எல்லாமே கிடைக்கணும். அதை விட்டுட்டு பலத்தினால, போராட்டத்தினால, இரவும் பகலும் நான் உழைக்கிறேன். பாருங்க, ஒரு சினிமா டைரக்டர் கூட வந்தாருங்க, இப்ப போன 3 நாளைக்கு முன்பாக, இந்த சென்னையில இருந்து தான். அவரு நேற்று அப்பாயின்மெண்ட், சிஸ்டர் என்னுடைய ஆபீஸ்ல வந்து நீங்க ஜெபிக்கணும். நான் சொன்னேன், பிரதர் கர்த்தர் சொல்லல, வரல. நான் சொன்னேன், மீர் சென்னைக்கு வரீங்க இல்லையா சிஸ்டர், கண்டிப்பா வந்து ஜெபிக்கணும். நீங்க ஒரு கூட்டத்துல வந்து பேசும்போது கர்த்தர் சொன்ன அத்தனை காரியம் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா ஒரு சந்தோஷங்க, சினிமாதுல கூட நிறைய பேர் பயங்கரமா எழும்பியிருக்காங்க கர்த்தருக்காக. அவர் வந்து பேசினாரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கிட்ட சாட்சி சொல்றாரு, இப்படி இப்படி இருக்கு சிஸ்டர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. எத்தனையோ ஊழியக்காரங்கள்லாம் நான் நம்பவே மாட்டேன், ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு இதை சொன்னாருன்னு. ஐயோ, என்ன இல்லைங்க பிரதர், கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு. நேற்று ஈவினிங் நாங்கள் சென்னைக்கு வரும்போது அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி இன்வைட் பண்ணாங்க, நாங்கள் போகல. கர்த்தர் சொன்னார், போகாத, இப்போ உன்னுடைய நேரம் அல்ல, சபைக்கு வந்திருக்கிறோம், இங்கே நோக்கத்தோடு ஜப நிலையோட போன்றேன். ஸோ விசுவாசத்தினால்தான் எல்லாமே நடக்கும். சரிங்க, இதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். அதிக நேரம், ஆக்சுவலி என்னுடைய நேரம் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான். அப்படி குறுக்கி பேசுறேன்னு எங்க அப்பா இருக்காரு பாருங்க, என் அப்பாவே நான் நினைக்க வேண்டியதா இருக்குது. சொல்லுவார், ஏமா
ஆவில டபடபடபான்னு கொண்டு போய் டபான்னு முடிச்சுட்டு ஓடியாந்து வந்துடுறீங்களே, ஏமா உங்க நேரத்தை எடுத்துக்கினீங்க. பட் இங்க ஒரு ஆவிக்குரிய அப்பா பாஸ்டர்கார ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன் எவ்வளவு நேரம்னு. 40 minutes பாஸ்டர்காரனே. ஐயோ చాలా తక్కువ అన్నారు. நான் இவர் எங்க அப்பாவோட மேலா இருக்காங்களே, ஆவியானவர் லீட் பண்றபடி நம்மள நடத்த. நிறைய சபையில அப்படி சொல்ல மாட்டாங்க தானுங்களே. ஆனா இங்க பாஸ்டர் சொன்னாங்க கரெக்டா கர்த்தர் ஆவியானவர் லீட் பண்ற மாதிரின்னு. ஸோ எத்தனை பேருக்கு இங்க நேரம் ஆயிட்டு இந்த புள்ள பேசிட்டே இருக்குன்னு நினைக்கிறாரோ, காட் நோஸ். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஒரு ஆச்சரியப்படணும். ஓகே, லாஸ்ட் இயர் இல்லை 2012 நான் ஊழியத்தை முடிச்சு வெளிநாட்டுல ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு சபையில, லுத்ரன் சபையில பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த சபைக்குள்ள பெரிய குழப்பம். பிஷப் இருக்கக்கூடாது, வேற நாட்டுக்கு அனுப்பணும், பெரிய பிரச்சனை இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அன்றைக்கு தேவனை முன்னாடி இறங்கி அவர் பேசுகிறார். சபையை உடைக்கிறவன் யார், இந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள் யார், அந்த லீடர்ஷிப்னால என்ன, அதோடைய அத்தாரிட்டினால என்ன. பாருங்க, நான் எந்த பைபிள் காலேஜ் சொன்னேன் இல்லைங்களா, 3 படிச்சேன்னு, கண்ணை மூடிக்கிட்டு போய் படுத்திருந்து வந்த மாதிரி தான். அதெல்லாம் எனக்கு கணக்கே இல்லை. அந்த டீச்சிங் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னை கர்த்தர் முழங்கால் இருந்து கற்றுக் கொடுத்தது. வாட் இஸ் த சர்ச், சபை என்றால் என்ன, விசுவாசி என்றால் என்ன, மூப்பர்கள் என்றால் என்ன, அத்தனை பாடமுங்க பரலோகத்திலிருந்து எனக்கு வரும். ஒரு மனுஷரை குறித்து நான் ஜெபம் பண்ணும்போது எங்க தெரியுமா பார்ப்பேன், நானு டிவியில் அவர் காட்டுவார் அவங்க சரித்திரத்தை, அதை காட்டிட்டே அப்படியே சொல்லுவேன். கர்த்தர் சொன்னார், ஒரு வார்த்தை ஒரு மனிதரை குறித்து நீ குறைத்தாலும் கூட்டினாலும் பரலோகத்தில் நியாயத்தீர்ப்புல நிக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால நான் இஷ்டமா யாருக்கும் ஜெபம் பண்றது இல்லை. அந்த ஸ்கிரீன் டிவில எனக்கு எல்லாமே காட்டுவாரு, இந்த மாதிரி இந்த சபையிலன்னு. அப்போ அந்த சபையில கர்த்தர் பேசுறாரு. பேசி கொண்டிருக்கும் போது நிறைய லீடர்ஸ் எழுந்துச்சு பின்னாடி போயிட்டாங்க. இந்த மூப்பரன் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சபைங்கள அந்த எல்டர்ஸ் எல்லாம் எழுந்துச்சு பின்னாடி போயிட்டாங்க. எனக்கு தெரியாது, அவங்க தான் எல்டர்ஸ்னும் தெரியாது, எதுவும் தெரியாது. இது டீல் பண்றதெல்லாம் ஆவியானவர். இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு மீ. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பேசி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸில் என்னை அந்த பிஷப் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, என்னை அரேஞ்ச் பண்ணவரு யாரோ ஒரு சாதாரணமானவருங்க. அவர் சொன்னார், இங்கே பாருங்க, எல்லா சபையிலும் எல்லா ஊழியத்திலும் வெளிநாட்டுங்களும் நான் போயிருக்கிறேன். என்னை முதல் ஒரு பார்வை, பிரசங்கத்துக்கு அப்புறம் ஒரு பார்வை, இப்படி தான் பார்த்துருக்காங்கண்ணா. மனப்பூர்வமாக சொல்கிறேன், நான் ஊழியத்திற்கு வந்து இந்த வயசு வரைக்கும் என்னை பார்க்காததுக்கு முன்னவே போன்லயும் சரி நேரடி சரி உண்மையான அன்பு, உண்மையான தெய்வீக அந்த சுபாவத்தோட என்னை தெய்வீகமா பார்த்த ஒரே ஒரு பாஸ்டர் உங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய பாஸ்டர் தான். இவர் மட்டும்தாங்க. அவருடைய வார்த்தை கேளுங்க. பால் தியாக பிரதர்கிட்ட சொன்னேன், அந்த பாஸ்டர் பேசுற வார்த்தையில சுத்தம். அவருடைய உண்மையான தேவனுடைய மனுஷன்றதை நான் சாட்சி கொடுக்க முடியும், அன்பான மனுஷன் என்று சொல்ல முடியும். அவர் சொன்னாங்க, ஆமா ரொம்ப நல்ல தேவனுடைய மனுஷன், ஒரு பரிசுத்தமான, அவரை குறித்து சாட்சி சொன்ன உடனே சொன்னேன், ஏன் தெரியுங்களா, அவர் ஆந்திரா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு சரியான ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சப்புன்னு போட்டாச்சு, ஆந்திரா பாஸ்டர். நான் ஆக்சுவலி சும்மா தான் ஆந்திராலாம் சொல்றேன், நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்க, ஒரே ஜாதி, ஒரே குடும்பம், பரலோகத்தின் ஜாதி. ஹல்லேலூயா. ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங், ஓகே. பட் அந்த ரியல் ஃபேக்ட் என்னன்னா, இயேசுவை மட்டும் பார்த்து அவருடைய இன்விடேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட் தான், ஒரு குவாலிட்டியான திங்ஸா நான் பார்த்ததில்ல. ஐ ஆல்ரெடி டோல்ட் மை பிரதர், என் அண்ணனுக்கு நான் சொன்னேன், இந்த பாஸ்டர் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியுங்களா, పాస్టర్ గారు మిమ్మల్ని గురించి చెప్తుంటే మా అన్న ఊరుకో ఉండలేడు, ఎలాంటి వాడు పాస్టర్, ఎలా ఉంటాడు అని మిమ్మల్ని వెబ్సైట్లో వేసి చూసేశాడండి. నిన్న చూశాడు, అన్ని చూసేశాడు, వెబ్సైట్లో వేసి వెంటనే చూస్తున్నాడు. ఓ ఈయనేనా పాస్టర్ గారు, చాలా బాగున్నాడే పాస్టర్ గారు, ఆయన చూడడానికి బాగున్నాడో లేదో ఆయన మనసు చాలా బాగుంది అని చెప్పుకొనే వచ్చాను నిన్న. ஸோ அதனால நமக்குள்ள இந்த விசுவாசம். ஸோ அந்த அந்த சபையில ஒரு பெரிய எழுப்புதல். அந்த பிஷப் கூப்பிட்டு கேட்டாரு, உன்னை நான் பார்த்தேன், இந்த பொண்ணை எதுக்கு, நாங்கள் இந்தியாவிலேருந்து வர்றவங்களை அதிகமாக நாங்கள் எங்களுடைய சபையில் கமிட்டிலாம் பேசி தான் நாங்கள் சான்ஸ் கொடுப்போம். பை எப்படியோ ஒரு விதமாக எங்களுடைய மூப்பர் ஒருத்தர் உங்களை இன்வைட் பண்ணிட்டாருங்க, அதனால உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் அந்த மூப்பர் சொன்னாருங்களா, எங்கள் சபையில் நடந்த விஷயத்தெல்லாம்னு. என்ன விஷயம்னு கேட்டேன். என்னென்ன பிரச்சனைன்ட்டு இப்போ பிரசங்கத்தில் எல்லாத்தையும் சொன்னீங்களே, அதெல்லாம் நடந்தது தெரியுங்களா? நான் சொன்னேன், இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஐம் ஸோ யங் கேர்ள், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் யுவர் சர்ச், ஐ கம் ஃப்ரம் இந்தியா ஸோ டு ப்ரீச் த காஸ்பல், ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஐ வாண்ட் டு கோ பேக்.
இல்லை அந்த லீடர்ஸுங்களாம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் முறுமுறுத்தினேன். லீடர்ஸா இந்த மாதிரி ஏரியாலலாம் நான் தொடவே மாட்டேன், நம்மளுக்கு அந்தெல்லாம் பழக்கம் இல்லை.